தேசிய சைக்கிள் போட்டியில் தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்ற கோவை மாணவி. கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பொறியியல் படிப்பில் முதுகலை இறுதியாண்டு படித்து வரும் திலோத்தமா என்னும் மாணவி தேசிய அளவிலான மலை சைக்கிள் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்று தமிழகத்திற்கும் தென்னிந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ளார். மார்ச் 28 முதல் 31, 2025 வரை ஹரியானாவில் நடைபெற்ற 21வது மூத்த ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் தேசிய மவுண்டன் பைக் சைக்கிள் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்கள் எலிட் டவுன்ஹில் பிரிவில் தங்கப் பதக்கம் பெற்றுள்ளார் திலோத்தமா. இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு சித்தாபுத்தூரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் திலோத்தமா மற்றும் அவர் பயிற்சியாளர் கோகுலகிருஷ்ணன் கலந்து கொண்டனர். இந்த அதிக ஆபத்தான டவுன்ஹில் பிரிவில் பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் மற்றும் ஒரே பெண் வீராங்கனை இவர்தான் என அவரின் பயிற்சியாளர் கோகுலகிருஷ்ணன் கூறினார். இந்த போட்டி குறித்து பேசிய திலோத்தமா, இந்த டவுன்ஹில் போட்டி ஹரியானாவின் மோர்னி ஹில்ஸ் என்னும் பரந்த மலைப்பகுதியில் மிகவும் சவாலான பாதையில் நடைபெற்றது. வழக்கமான 1 கிலோமீட்டர் பாதையை விட இந்த வருடம் 2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட டிராக் வீரர்களின் திறமைக்கு சவால் விடும் விதத்தில் இருந்தது என கூறினார். டவுன்ஹில்ன்றது ஒரு டஃப்பான ஈவெண்ட். மேலேருந்து கீழே வர மாதிரி, ஒரு மலை மேலேருந்து கீழே வர மாதிரி தான். ஸோ இதில் டெரைன்ஸ் எல்லாமே கஷ்டமாக இருக்கும். ஸோ ரூட்டட் ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு டவுன் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டில் நான் கோல்டு மெடல் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி எல்லா வருஷமும் 1 கிலோமீட்டர் தான் மோஸ்ட்லி வைப்பாங்க. இந்த வருஷம் டஃப்பாக 2 கிலோமீட்டர்ஸ் வச்சாங்க. ஸோ 2 கிலோமீட்டர்ஸில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு இந்தியன் சைக்கிளிங் ஃபெடரேஷன்லேயே இதான் ஃபஸ்ட் டைம் 2 கிலோமீட்டர்ஸ் வச்சது. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த 2 பெண்கள் தன்னுடன் போட்டியிட்ட நிலையில் திலோத்தமா 5 நிமிடம் 45 வினாடிகளில் அந்த 2 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து முதலிடம் பெற்று தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்றார்.